டெல்லியில் உள்ள கட்சி தேசிய தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடந்த 4½ மணி நேர முக்கிய உத்தி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால், ப. சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், கார்த்தி சிதம்பரம் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. செல்வபெருந்தகை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் திட்டம் இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் முடிவெடுத்துள்ளதாக நம்பகமான தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் பதற்றம் ஏற்பட்டால் காங்கிரஸ் மாற்று வழிகளை நாடக்கூடும் என்ற அண்மைய பேச்சுகளுக்கு மத்தியில் இந்த முடிவு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைமை திமுக உடனான கூட்டணியே தங்கள் விருப்பமான அரசியல் பாதை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. விஜய் பற்றிய பேச்சு வந்தபோது ராகுல் காந்தி அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. விஜயுடன் கூட்டணி வேண்டுமென்றால் இயல்பாக இருக்கலாம். ஆனால் அது வெற்றி கூட்டணியாக இருக்க வாய்ப்பில்லை என்று ராகுல் காந்தி கூறியதாக தெரிகிறது. அதே சமயம் திமுக ஆட்சியில் அமைச்சர் பதவிகள் கோரும் விவகாரத்தில் காங்கிரஸ் ஒரு தெளிவான மற்றும் நிதானமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. 2026 தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையை பெற தவறினால் மட்டுமே அமைச்சர் பதவிகளை கோரும். இல்லையெனில் அதிகார பகிர்வை வலியுறுத்தாமல் திமுக அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க காங்கிரஸ் தயாராக உள்ளது என்று கூறப்படுகிறது.